ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து அதை ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. இந்த சைஸ் இருக்கிற தக்காளியை நான் இன்றைக்கி 4 தக்காளியை இந்த மாதிரி கையில் நல்லா புழிஞ்சு விட்ருக்குறேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் கையாலேயே புழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது குழம்பு பவுடர். நான் போன வீடியோவில் அந்த பழக்காய் குழம்பு அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் குழம்பு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், குழம்பு கெட்டி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவும் டேஸ்டியான, ரொம்பவும் ஈஸியான தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.